ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் யோசி. இன்றைக்கி இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, கிளைடர்லாம் செய்கிறதுக்கு மெஷர்மெண்ட்ஸ் தேவைப்படும் பார்த்தீங்களா. இப்போ கரெக்டாக மெஷர்மெண்ட் இருந்தால் தான் அதால் கரெக்டாக பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ அந்த மெஷர்மெண்ட்ஸ்லாம் எப்படி எடுக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறேன். இப்போ நான் செஞ்ச கிளைடர் வந்துட்டு, இந்த மெஷர்மெண்ட் நான் எடுத்து பண்ணது வந்துட்டு ரொம்ப லாங்காக ஃபாஸ்ட்டாக போகக்கூடியது இந்த கிளைடர். ஓகேவா? அந்த மெஷர்மெண்ட்டில் தான் நான் எடுத்திருக்கேன். இது எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்துருவோம். முதல் பார்ட்ஸ் பார்த்துருவோம். ஃபியூசலாஜ், டெய்லு, அப்புறம் விங்கு. இந்த டெய்லில் வந்துட்டு 2 இருக்குது. இந்த வெர்டிக்கல் டெய்லை எப்படின்னா பண்ணலான்னா, 2 ஹரிசன்டல் டெய்லாக பண்ணிவிட்டு அதை ஹாஃபாக கட் பண்ணோம்னா நம்மளுக்கு வெர்டிக்கல் டெய்ல் கிடச்சிடும். ஓகேவா? நான் அப்படியே எடுத்திருக்கேன். அதாவது இது இந்த ஹாஃப் வந்துட்டு இந்த வெர்டிக்கல் டெய்லில் நான் வந்துட்டு 2 பண்ணேன். அடுத்து இந்த வெர்டிக்கல் ஒரு ஹரிசான்டல் டெய்ல் 1 எடுத்து அதை நான் மிட் பாயிண்டில் கட் பண்ணி நான் வெர்டிக்கல் டெய்லாக நான் ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ இப்போ நான் வந்துட்டு மெஷர்மெண்ட்ஸ்லாம் நான் சொல்கிறேன். இப்போ நான் வந்துட்டு ஃபியூஸ்லாஜ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிங்கன்னா, ஃபஸ்ட்டு நம்ம விங்கு பண்ணால் தான் நம்மளுக்கு ஃபியூஸ்லாஜ் ஸ்டைல் பண்ணுறதுக்கு முதல் தெரியும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் நம்ம விங் சொல்லிடுறேன். இப்போ விங்னா, இப்போ ஸ்பேனுனா வந்துட்டு ஒரு லென்த்து, அதாவது ஒரு பெரிய லென்த் இருக்கதான் வந்துட்டு ஸ்பேனுவாங்க. இப்போ நான் விங்கில் சொல்கிறனால இது விங் ஸ்பேன். இந்த அடிச்சுலேருந்து இந்த அடிச்சு வரைக்கும் வருது பார்த்தீங்களா, இது வந்துட்டு விங் ஸ்பேன். நான் 30 சென்டிமீட்டருக்கு எடுத்திருக்கேன். அடுத்து இங்கே நேராக ஒரு நம்ம வந்துட்டு ஃபியூஸ்லாஜோட ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஏரியா வரும் பார்த்தீங்களா, அதாவது மிட் பாயிண்ட். அது நான் எவ்வளோ எடுத்திருக்கேன்னா 4.3 சென்டிமீட்டர் நான் எடுத்திருக்கேன். ஓகே. அடுத்து இந்த இது நான் அடுத்தது வந்துட்டு இது வந்துட்டு எப்படி நான் வந்துட்டு விங் ஸ்பேன் சொன்னேன் பார்த்தீங்களா, அது மாதிரி இந்த மிட் பாயிண்ட் எடுத்திருக்கேன் பார்த்தீங்களா, இது வந்துட்டு ரூட் கார்டுன்னு வாங்க. அடுத்து இங்கே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்துட்டு டிப் கார்டு. இந்த இடம் இருக்குது. 4 இந்த இது டிப் கார்டு எப்படி இருக்கணும்னா 4.3 நம்ம எடுத்தோம் பார்த்தீங்களா. 4.3யோட பாதி எவ்வளோ? 2.1. 4.3னா அதாவது 2.15 வரும். ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா 2.1. ஸோ 2.1 தான் டிப் கார்டு. விங் ஸ்பேன் 30 சென்டிமீட்டர், ரூட் கார்டு 4.3, டிப் கார்டு வந்துட்டு 2.1. இப்போ விங்கோடது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்து நம்ம வந்துட்டு டெய்லுக்கு வருவோம். இப்போ டெய்ல் வந்துட்டு எப்படி எடுக்கணும்னா 2/3 ஆஃப் விங் ஸ்பேன். ஓகேவா? அப்படின்னா நம்மளுக்கு 10 கிடைக்கும். ஓகே. இப்போ 10ஓட மிட் பாயிண்ட் வந்து நமக்கு 5 இருக்கும். இந்த 5ல் தான் இன்னொரு இந்த ஹரிசான்டலோட பாதி டெய்ல், அதாவது வெர்டிக்கல் டெய்லில் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ நம்ம டிப் கார்டு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா, நான் சொன்னேன் பார்த்தீங்களா 4.3, அதாவது விங் ஸ்பேனில் வந்துட்டு விங்கில் வந்துட்டு 4.3 வந்துட்டு ரூட் கார்டு. அப்புறம் எப்படி இங்கே வந்துட்டு 3.21 பார்த்தீங்கன்னா 3/4. ஓகேவா? இன்ட்டு 4/, அதாவது இதோடது 4.3 இஸ் ஈக்குவல் டு 3.2 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கிடைக்கும். இது இதோட ரூட் கார்டு. இப்போ எப்படி நம்மளுக்கு இங்கே இந்த நான் சொல்லி பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு விங் ஸ்பேனு. அப்போ இது என்னதுன்னு பார்த்தோம்னா இது வந்துட்டு டெய்ல் ஸ்பேன். ஓகேவா? இப்போ நம்ம டிப் கார்டு பார்த்துருவோம். 0.1ஓட பாதி எவ்வளோ? 1.05. ரவுண்ட் ஆஃப் எடுத்தோம்னா 1. ஸோ இப்போ 1 தான் வந்துட்டு இதோட டிப் கார்டாக இருக்கும். ஓகேவா? இப்போ நம்ம என்ன சொன்ன பழையஸ்லேயும் 2 ஹரிசான்டல் பண்ணிட்டு அதை பாதி கட் பண்ணி தான் வெர்டிக்கல். அப்புறம் நம்மளுக்கு டெய்ல் முடிஞ்சிச்சு. இப்போ விங்கு முடிஞ்சு, டெய்ல் முடிஞ்சு, அடுத்து ஃபியூஸ்லாஜ், அதாவது மெயின் பாடி. இதில் தான் பேசஞ்சர்ஸ் உட்கார்றது, கண்ட்ரோல் ரூமு, பைலட்ஸ் உட்கார்றது எல்லாமே இங்கே தான் இருக்கும். ஓகே. இப்போ ஃபியூஸ்லாஜ் சொல்லிடுறேன். இப்போ விங் ஸ்பேன் இருக்குது பார்த்தீங்களா, விங் ஸ்பேன்லேருந்து நம்ம என்ன பண்ணணுன்னா 2/3 எடுக்கணும். 2/3 இன்ட்டு நம்ம விங் ஸ்பேன் எடுக்கணும். ஸோ இதுதான் வந்துட்டு அப்போனா 2/3 இன்ட்டு விங் ஸ்பேன் 30 இஸ் ஈக்குவல் டு 20 சென்டிமீட்டர் கிடைக்கும். 20 சென்டிமீட்டரை நம்ம பாடிக்கு எடுத்துக்கணும். ஓகேவா? அடுத்து நம்ம பிடிக்கிறதுக்கு இடம் இருக்கும் பார்த்தீங்களா, அதாவது விங்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த 4 சென்டிமீட்டர் வந்துட்டு எப்படி எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்மளோட ஃபியூஸ்லாஜோட லென்த் எவ்வளோ சொன்னேன் நான்? 20 சென்டிமீட்டர். 20 சென்டிமீட்டர் பை 5. ஓகேவா? அதாவது டிவைடட் பை 5 போட்டோன்னா நம்மளுக்கு 4 தான் ஆன்சர் கிடைக்கும். ஸோ அப்போ 4 தான் வந்துட்டு நம்ம வந்துட்டு விங்கு ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கரெக்டான பொசிஷன். ஓகே. இப்போ நம்மளுக்கு பொசிஷன் கிடச்சிருச்சு, 20 சென்டிமீட்டர் கிடச்சிருச்சு. ஒரு ஸ்டிக்கை மட்டும் வச்சு எதுவும் பண்ண முடியாது. நமக்கு பிடிக்கிற, அதாவது இந்த மாதிரி பிடிக்கிறதுக்கு நமக்கு விசிபிளாக இருக்கணும். ஸோ அதுக்காண்டி நம்ம எவ்வளோ மெஷர்மெண்ட் வேணால் எடுத்துக்கலாம். நான் வந்துட்டு 3 சென்டிமீட்டர் எடுத்திருக்கேன். ஸோ இங்கே பார்த்தீங்களா இந்த லென்த்து, இது வந்துட்டு 3 சென்டிமீட்டர். இது வந்துட்டு எனக்கு கரெக்டாக பிடிக்கிறதுக்காண்டி நான் வச்சுருக்கேன். ஓகேவா? இப்போ நான் வந்துட்டு விங்கோட மெஷர்மெண்ட் சொல்லிட்டேன், டெய்லோட மெஷர்மெண்ட் சொல்லிட்டேன், ஃபியூஸ்லாஜோட மெஷர்மெண்ட் சொல்லிட்டேன். ஓகே, டாட்டா. நம்ம அடுத்த வீடியோட பார்க்கலாம்.